بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم تجزى كل نفس بما كسبت لا ظلم اليوم إن الله سريع الحساب صدق الله مولانا العظيم. அருமையானவர்களே, நாம் எல்லாம் புனிதமான லைலத்துல் கத்ர் கிடைக்க வேண்டும் என்கிற அவாவோடு இந்த ஒற்றைப்படை இரவில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தன் தயாளத்தால் கருணையினால் நம்முடைய எண்ணங்களை பரிபூர்ணப்படுத்துவானாக. நம்முடைய ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. பொதுவாக இது போன்ற மஜ்லிஸ்களில் நான் நம் சமுதாயத்திற்கு மிக முக்கியமான சில தலையங்கத்தில் பேசுவது உண்டு. கடந்த வருடங்களில் கூட குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற சில வழிகாட்டுதல்கள் என்ற அடிப்படையில் நான் நினைவுபடுத்தி இருந்தேன். இந்த வகையில் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த அவா கொள்வது, ஒவ்வொரு தனி நபருமே வெற்றி அடைவதற்கான வழி என்ன? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் உலகத்திலும் வெற்றி அடையணும், நாளை மறுமையிலும் வெற்றி அடையணும். ஒவ்வொரு தனிநபருடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன, மார்க்கத்தில் வெற்றி அடைவதற்கு என்ன அளவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற புரிதல்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். உண்மை யதார்த்தமும் அதுதான். தனி மனித சீர்திருத்தம், தனி மனித பரிசுத்தம் என்பது ஒரு சமுதாயத்திற்கான புரட்சி, அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழிகாட்டுதல். தனிநபருடைய வெற்றி என்பது அவரோடு நிறுத்தப் போவது கிடையாது. அவரை சார்ந்து பயணிக்கிற எல்லோருக்கும் அது பலன் தரும். அந்த வகையில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உலகத்திலும் அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடையணும், மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடையணும். அதற்கான வழிகள் என்ன? பொதுவாகவே வெற்றி என்பதற்கு நிறைய வழிகாட்டுதல்கள், வழிமுறைகள் சொல்லித் தருவாங்க. நான் சில நேரங்களில் சில காரியங்களை செய்வதை விட சில காரியங்களை செய்யாமல் இருப்பதில் கூட அல்லாஹ் வெற்றி வைத்திருக்கிறான். பொதுவாக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைத்திரும் அப்படின்னு நம்ம படித்திருப்போம், அனுபவ ரீதியாக பார்த்திருப்போம். ஆனால் சில காரியங்களை நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும், அதன் பக்கம் நம்ம நெருங்காமல் இருந்தாலே போதும், அதன் மூலமும் அல்லாஹ் வெற்றி கொடுப்பாங்க. அப்படி சில காரியங்களை விடுவதால் என்ன பலன் வெற்றி இருக்கிறது, இன்மை மறுமைக்கான வெற்றி என்ன இருக்கிறது என்பதை உலமாக்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லித்தராங்க. நான் நேரத்தினுடைய கருத்தில் கொண்டு ஒரு 2 விஷயங்கள் நினைவுபடுத்துறேன். இந்த 2 விஷயங்களை வாழ்நாள் முழுவதும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளுங்க, வெற்றி அடைந்துருவோம். அல்லாஹ் தன் கருணையினால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கான வெற்றி இதன் மூலமாக சித்தப்படுத்தலாம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நினைவுபடுத்தி என்னுடைய தலையங்கத்திற்குள் செல்வது உகந்திருந்து கருதுகிறேன். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமினுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், அல்யௌம் துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத். மறுமையினுடைய காட்சி அதை வர்ணிக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், எல்லோரும் விசாரணைக்காண்டி நின்று கொண்டு இருக்கோம், எல்லோரும் நிற்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கடைசி மனிதன் உலகத்தில் பிறக்கிறார் அவர் வரை எல்லோருமே அந்த மைதானத்தில் நிற்போம். இந்த நேரத்தில் இப்படி அறிவிப்பு செய்யப்படும், லா துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத். ஒவ்வொரு ஆன்மாவும் எதை சம்பாதித்து வந்திருக்கிறீங்களோ அதனை கொண்டு இங்கு தீர்ப்பு வழங்கப்படும். அதற்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா அந்த கூலி கிடைக்கும், தீமை செஞ்சீங்கன்னா அந்த கூலி கிடைக்கும். உங்களுடைய செயல்களுக்கான கூலி இங்கு வழங்கப்படும். லா துல்மல் யௌம், இன்றைய தினம் எவ்வித அநீதியும் இருக்காது. நீங்க எதை செஞ்சீங்களோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது, அப்படி உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கை கேட்பதில் தீவிரமானவன் என்பதாக சொல்லப்படும் என்கிற அர்த்தம் பொருந்திய வசனத்தை அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன் நினைவுபடுத்தலாம். இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துதுன்னு சொன்னால்,
நம்ம இறந்த பிறகு மறுமையில எல்லோரும் விசாரிக்கப்படுவோம், நமக்கான தீர்ப்பு வாசிக்கப்படும் என்பது புரிகிறது. ஆனா அந்த விசாரணை யாருக்கு வெற்றியா இருக்குன்னு சொன்னா, யார் உலகத்துல வெற்றி அடைகிறார்களோ, மறுமையில வெற்றிக்கான வழிகளை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த விசாரணை வெற்றி. அதான் இந்த தலையங்கத்துக்குள்ளே வரும் தனி மனித சீர்திருத்தம், தனி மனித பரிசுத்தம், தனி மனிதனுக்கான வெற்றியை தேடுவதில் தான் மறுமைக்கான வெற்றி எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த வகையில சில காரியங்களை நாம் செய்யாம இருந்தாலே உலகம் மறுமை நமக்கு வெற்றி கிடைக்கும். அது என்ன காரியங்க பாருங்க, 2 காரியங்கள் தான். ஒன்று, எந்த நிலையிலுமே பள்ளிவாசலை மறந்துடாதீங்க. எந்த விஷயங்களை செய்யாமல் இருந்தால் வெற்றி கிடைக்குங்கிறது நான் சொல்வது, உங்களோட வாழ்க்கையில் எந்த தருணத்திலுமே பள்ளிவாசலை மறந்துடாதீங்க. 2வது, எந்த நிலையிலுமே அடுத்தவருடைய தவறுகளை குறைகளை ஆராயாதீங்க. பள்ளிவாசலை மறந்துடாதீங்க. இன்னொன்று, அடுத்தவருடைய குறைகளை ஆராயாதீங்க. இந்த 2 பண்பு உங்கள் வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா இம்மையும் வெற்றி மறுமையும் வெற்றி. முதலாவது, எந்த நிலையிலும் பள்ளிவாசலை மறந்துடாதீங்க. பாருங்க, நான் உங்களை பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிடலை. பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நமக்கு காரணம் சொல்ல தெரியும். எனக்கு வியாபாரம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது சொல்லுவோம். நம்ம பாடம் எடுக்க முடியாது. அஜத் உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி அஜத்துக்கு பாடம் எடுப்போம். ஆனால் நான் உங்களை பள்ளிக்கு வாங்க கூப்பிடலை. நான் சொல்வது பள்ளியை மறந்துடாதீங்க. ஏன் பள்ளியை மறந்துடாதீங்கிறதுக்கு நான் சொல்லுகிற இந்த குறிப்பு உங்களுக்கு பயன் தரும். இங்கே உலகத்தில் ஏழையாக இருக்கலாம், பணக்காரர் கூட இருக்கலாம், தொழிலாளி, கடனாளி, வியாதிஸ்தர், ஆரோக்கியமாக எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையினுடைய நகர்வுகளில் பள்ளிவாசலை மறந்துடாதீங்க. எந்த நிலையிலும் மறந்துடாதீங்க. ஏன் மறந்துடாதீங்க நான் சொல்றேன்னா, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பள்ளிவாசலுடைய பாங்கல ஹய்யா அலஸ் ஸலான்னு சொல்லுங்க, ஹய்யா அலல் ஃபலான்னு சொல்லுங்க, நல்லா சொல்றான். நபி மூலம் கற்றுத்தரான். என்ன அர்த்தம்? தொழுகைக்கு வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி மோதினார் அரபில சொல்றாரு. 5 நேரமும் சொல்றாரு. சொல்ல வைப்பது யார்? ரப்புல் ஆலமீன். நம்ம நினைக்கிறோம் எனக்கான வெற்றி நான் படித்த படிப்புல இருக்குது, எனக்கான வெற்றி நான் இருக்கிற அதிகாரத்தில் இருக்குது, எனக்கான வெற்றி நான் வைத்திருக்கிற பேங்க் பேலன்ஸ்ல இருக்குது, நம்ம அறிவு சொல்லுது. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கான வெற்றி பள்ளியில் இருக்குது. இங்க வரலாறு எடுத்து பாருங்க, எத்தனையோ அதிகாரம் படைத்தவர்கள் அதிகாரம் இல்லாமல் போன வரலாறு உண்டு. அப்புறமா இந்த அரசியல்ல அமைச்சராக இருந்தால் கூட கைதியாக்கப்படக்கூடிய சூழ்நிலை உலகத்தில் இருக்குது. அதிகாரம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. எத்தனையோ செல்வந்தர்கள் அவங்களுடைய செல்வத்தை பயன்படுத்த முடியுமானா முடியாது. மருத்துவர் சொல்லிடுவாரு, டயட்ல தான் இருக்கணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இந்த நேரத்துல தான் சாப்பிடணும். லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் அதிபதி. ஆனா உணவுல கட்டுப்பாடு, விரும்பியதை சாப்பிட முடியாது. உயர்ந்த படிப்பு, நிறைய படிச்சிருக்கிறாரு, பின்னாடி பேருக்கு முன்னாடி டிகிரி போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் படித்த படிப்புக்கும் அவர் வகிக்கிற இடத்திற்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். படித்தது ஒன்று, வேலை பார்க்குற ஒரு இடமா இருக்கும், உயர்வும் கண்ணியும் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய அதிகாரங்கள், உங்களுடைய படிப்புகள், உங்களுடைய காசு பணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது அல்லாஹ். நம்ம நினைக்கிற இதற்கு பின்னால் வெற்றின்னு சொல்லி, ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் பள்ளிவாசல்ல வெற்றி இருக்குதுன்னு சொல்லி. யார் இந்த படிப்பை நமக்கு கொடுத்தானோ, யார் இந்த அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கிறானோ, யார் இந்த காசு பணங்கள் எல்லாம் கையில் எண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறானோ, அந்த அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கான வெற்றியை நான் தான் நிர்ணயிக்கிறேன், உங்களுக்கான அதிகாரத்தை நான் தான் நிர்ணயிக்கிறேன். அந்த அதிகாரத்தை நிர்ணயிப்பதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க எப்படி வேணாலும் உலகத்தில் இருங்க, பள்ளிக்கு வந்துருங்க, பள்ளியில வெற்றி இருக்குங்கிறது அல்லாஹ். ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி திரும்ப நினைவுபடுத்துவான், வலா தஹினு வலா தஹ்சனு. அல்லாஹ் உம்மத்தை பார்த்து பேசுறான், படபடக்காதீங்க, சஞ்சலம் அடையாதீங்க, கவலை கொண்டு துக்கம் அடைஞ்சபடி ஓரமா உட்கார்ந்துடாதீங்க. அல்லாஹ் சொல்கிறான் வலா தஹ்சனு, கவலைப்படாதீங்க, அன்துமுல் அஅலம், நீங்கள் தான் உயர்ந்தவர், நீங்க தான் உயர்வான இடத்துக்கு போகக்கூடியவர்கள். எப்ப தெரியுமா? அல்லாஹ் கடைசியா முடிக்கிறான், இன் குன்தும் முஃமினீன், நீங்க நம்பிக்கை கொள்வீர்களானால், அல்லாஹ் பயப்படுவீர்களானால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அல்லாஹ் சொல்றான். அருமையான சொல்ல வருவது, பள்ளி வாசலை மறந்துடாதீங்க. பள்ளியை மறந்துட்டீங்கன்னா நம்முடைய வெற்றிகளை நாம் மறந்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பள்ளி வாசலை மறக்கிறனால என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நேரம் பத்தாது. ஒரு 2 விஷயங்கள் நினைவுபடுத்துறேன். இந்த 2 இல்லாம ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. நீங்க பள்ளிவாசலை மறந்துட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை மறந்துடுவோம், சில விஷயங்கள் நம்மளை விட்டு தூரமாகிடும், சில விஷயங்கள் நம்மளை விட்டு புறந்தள்ளப்பட்டுடும். ஒன்று, நாம பள்ளிவாசலை மறந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தை மறந்துடணும், பரக்கத்தை மறந்துடணும், பரக்கத்தை நம்மளை விட்டு தூரப்படுத்தணும்.
இரண்டாவது, பள்ளிவாசலை மறந்துட்டீங்கன்னா உடலுடைய ஆரோக்கியத்தை மறந்துடுங்க. இந்த ரெண்டும் உங்களை விட்டு தூரமா போயிடும். பரக்கத்து மறந்துப்பட்டுடும், தூரமாக்கப்பட்டுடும். என்ன அர்த்தம் பாருங்க, பரக்கத் அப்படிங்கிறது நிறைய லட்சங்கள் வைத்து கொண்டு பார்த்து சிரிப்பதற்கு பேர் அல்ல. பரக்கத் என்பது, பரக்கத்து நம்மளை விட்டு போயிடுச்சுங்கிறதுக்கான அறிகுறி என்பது நம் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இருக்காது, வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. இரவு படுத்தா தூக்கம் வராது, காலையில இருந்தா சுறுசுறுப்பு இருக்காது, சொன்ன பெத்த பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. பரக்கத் இன்மைங்கிறதுக்கான அறிகுறி வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. பரக்கத்துக்கு நம்முடைய பெரியார் இப்படி விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்குமே சில படித்தரங்களை கொடுத்திருக்கிறான், சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான், சில இடங்களை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது பலன் தருவதாக இருப்பதற்கு பேர் தான் பரக்கத். அல்லாஹ் உங்களுக்குன்னு சில டெபாசிட்டி கொடுத்திருக்கிறான். இந்த டெபாசிட்டி உங்களுக்கு பலன் தருதுன்னு சொன்னா அதற்கு பேர் தான் பரக்கத். நீங்க பெத்த பிள்ளை தான், தவமா இருந்து பெத்தீங்க, உங்க பேச்சு கேட்டு நடக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைகளுடைய பரக்கத்தை எல்லாம் அவங்க கொடுக்குறான்னு அர்த்தம். பிள்ளைகள் மூலமா நீங்க பரக்கத்தை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறீங்க, பேர் சொல்ற மாதிரிலாம் இல்லை, குறைவான சம்பாத்தியம் தான், ஆனா கடன் இல்லாமல் இருக்கிறீங்க, மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த குறைவான செல்வம்ங்கிறது பரக்கத். இன்னும் மிகப்படுத்தி சொல்லணும்னா, கணவன் மனைவியுடைய தனிமையின் சந்திப்பின் போது இருவருமே மன திருப்தி அடைகிறாங்கன்னா அந்த மன திருப்தி அடைவதும் பரக்கத். அல்லாஹ் இந்த பரக்கத் என்பது நமக்கு கொடுத்திருக்கிற வெகுமதிகள் நமக்கு பயன் தருவதாக இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் பரக்கத். யோசித்து பாருங்க, இந்த பரக்கத் இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. யார் பள்ளி விட்டு தூரமா போயிடுறீங்களோ நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பரக்கத் தூரமாக்கப்படுது. இது நமக்கு எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறது யூகிக்க முடியாத ஒரு சிந்தனை. இன்னைக்கு இந்த உம்மத்து நிறைய இடங்களை சஞ்சலப்படுவது பரக்கத் இல்லாதனாலதான். அதனால இப்படி துவா செய்யணும், எல்லாம் எனக்கு வீடு வேணும், காசு வேணும், ஆரோக்கியம் வேணும், எல்லாம் கேளுங்க. ஆனா எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் பரக்கத்தாக்கி கொடுறாங்களான்னு கேளுங்க. எதை கொடுத்தாலும் சரி, ஒரு 10 ரூபாய் கையில கிடைக்குதா, அல்லாட்டி இப்படி துவா செய்யணும், எல்லாம் இந்த 10 ரூபாய் எனக்கு பரக்கத்தா இருக்கும். இந்த 10 ரூபாய் என்பது எனக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துறதா இருக்கக்கூடாது. எதை கொடுத்தாலும் எனக்கு, நான் உடுத்துகிற ஆடையிலிருந்து நான் பேசுகிற வார்த்தை வரை எனக்கு பரக்கத்தாக ஏற்படுத்தி கொடு என்பதால் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கணும். பரக்கத்தை எப்படி உணர்றது என்பதற்கு ஒன்று அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு பெற்றோர் தன்னுடைய மகனுக்கு இப்படி அறிவுரை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என் அருமை மகனே, உலகத்தில் நீ வாழும் பொழுது எதை பயன்படுத்தினாலும் பரக்கத்து இருக்கான்னு பாரு, பரக்கத்து இருந்தா பயன்படுத்து, பரக்கத்து இல்லையா பயன்படுத்தாதுன்னு சொல்லி பல நாள் அறிவுரை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நேரம் வந்தது, அந்த தாய் தந்தை இறந்துடுறாங்க, மூத்தா போயிடுறாங்க. இப்போ அந்த மகனுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப பெரிய வாழ்க்கையில் இல்லை, சாதாசீதமான வாழ்க்கை. ஆனால் உள்ளத்தில் இது பதிஞ்சிருச்சு. எங்கள் தாய் தந்தை என்ன சொல்லியிருக்கிறாங்க, பரக்கத்து இருந்தால் எது இருந்தாலும் செய்யணும்னு சொல்லி. எனவே அவர் எதில் இருந்தாலும் பரக்கத்தை தேடுவார். ஒரு நாள் கனவுல இப்படி பார்க்குறாரு, ஒருத்தவங்க இப்படி வந்து அசரீதை சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போங்க, குறிப்பிட்ட இந்த தொகை இருக்குது, எடுத்து பயன்படுத்துங்கிறாங்க. அப்போ அவர் கனவுலே கேட்குறாரு, இந்த தொகை எனக்கு பரக்கத்தாண்டதான்னு கேட்குறாரு. சொல்கிறாங்க, இல்லை பரக்கத்து இல்லை அப்படிங்கிறாங்க. கனவு முடிஞ்சிருது. மறுநாள் காலையில் மனைவிட்ட பகிர்றாரு, பாருப்பா நான் இந்த இப்படிப்பட்ட கனவை பார்த்தேன், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த தொகை இருக்குதுன்னு சொல்லப்பட்டுச்சு, நான் எடுக்கலான்னு போனேன், ஆனால் பரக்கத்து இருக்கான்னு கேட்டேன், பரக்கத்து இல்லைன்னு சொன்னாங்க, எனவே நான் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கணவர் சொல்றார். பொதுவாகவே ஒரு ஆண் என்பவர் தெளிவான நேர்கோட்டில் பயணிக்க தான் ஆசைப்படுவான். இவர் சொல்றாரு பரக்கத்து இல்லை, அதனால போய் எடுக்கலைங்கிறாரு. ஆனால் அந்த அம்மா விடுற மாதிரி தெரியல. அட பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்க, பரக்கத்தான் இங்கே முக்கியம், காசு கிடைக்கல போய் எடுத்துட்டு வான்னு வற்புறுத்து. ஒரு நேரத்தில் அவர் இப்படி சொல்லிடுறாரு, நான் போக மாட்டேங்கிறார். உலகத்துடைய நிதர்சனம் அப்படிதான். நிறைய ஆண்களுடைய கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் யாரு காரணம்னா கட்டின மனைவி தான் காரணமா இருப்பாங்க. உடம்பு இருந்த சகோதரிகள் தான் காரணமா. அவர் மிகைப்புக்காண்டி சொல்லலை, அவர்களுடைய வற்புறுத்துதல் கணவன்மார்களை கடன்களிலும் கவலைகளிலும் தள்ளுது. அது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இது ஆரம்பிச்சிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல கனியை புசிக்க கூடாதுன்னு விளங்கியிருந்தாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் சாப்பிடக்கூடாதுன்னு விளங்கியிருந்தாங்க. ஷைத்தானுக்கு தெரியும், நேராக ஆதமை போய் டச் பண்ணா வேலையாகாது, நேராக அந்த அம்மாட்ட போனா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாட்ட போனா, அவங்களுடைய உள்ளத்துல மாறுதல் ஏற்படுத்தினான். அவங்க வற்புறுத்தினாங்க. மனைவியுடைய வற்புறுத்ததுக்காண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கனியை பறித்து புசித்தாங்க, உலகத்துக்கு வந்துட்டாங்க. ஷைத்தான் ஜெயிச்சுட்டான். இன்னைக்கு குடும்பங்கள் நிறைய பிரச்சனை எதுனா மனைவியுடைய வற்புறுத்துதல். ஆண்கள் தெளிவான பாறையில போதும்னு ஆசைப்படுறாங்க,
ஆனால் மனைவிமார்களை விட மாட்டேங்கிறான். இந்த நேரத்தில் இன்னொன்று விளங்கிக்கணும், உங்களுடைய செயல்களில் பெண்களிடம் ஆலோசனை மட்டும் செய்யுங்க. முடிவுகள் அவன் கையில் கொடுத்துறாதீங்க. ஒரு முடிவு யார் எடுக்கணும்னா ஒரு ஆண் தான் எடுக்கணும். குடும்பத்துடைய நிர்வாக திறனை அல்லாஹ் ஆண்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறான். தொன்று தொட்டு இஸ்லாமிய கலாச்சாரமும் அதுதான். ஒரு ஆண் நிர்வகிக்கும் போது தான் அதில் நிறைய பரக்கத்து இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சர்வாதிகார போக்கில் செயல்படுவது அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். பெண்களிடம் ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை என்பது பெரிய பலனை தரும். உங்களுடைய மனைவி இடத்துல, தாய் தந்தை இடத்துல, சகோதரிகள் இடத்துல, பார்ப்பா நான் இதை செய்யலான்னு இருக்கிறேன், என்ன சொல்றீங்க, ஒரு 2 வார்த்தை சொல்லி பாருங்க. அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கங்க. ஆனால் முடிவை நீங்க தான் எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறாங்க. காபாவை பார்ப்பதற்காண்டி போறாங்க. எஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொண்டு போறாங்க. பிராணிகள் எல்லாம் இழுத்து கொண்டு போகிறாங்க. சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, மக்காவுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க, ஆனால் காபாவுக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ வேற வழியே இல்லை, இஹ்ராமுடைய ஆடை களையணும், காபாவை பார்க்காமலே இஹ்ராமை களையணும், மொட்டை அடிக்கணும், முடி எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நம்ம இந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது, இதுவே நம்முடைய இஹ்ராமை களைந்துடலாம், முடி எடுத்துடலாங்கிறாங்க. ஒரு தடவை சொன்னாலே கேட்கிற சஹாபாக்கள் காபாவை பார்க்குற ஏக்கத்தில் அப்படியே பிரமிச்சு நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்றாங்க, எந்த சஹாபியுமே மொட்டை அடிக்கல, தயாராகல, அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா காபாவை பார்க்குற ஆசை இருக்குது, அது பார்க்க முடியலன்னு கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கூடாரக்குள்ளத்துக்கு வந்துடுறாங்க. உள்ள உம்மு சலமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. நிலைமையை சொல்றாங்க. பாருங்க, இதான் ஒரு சிறந்த ஆணுக்கான அழகு. தன்னுடைய நிலைப்பாட்டை மனைவி இடத்துல பகிரும் போது ஆலோசனை, சிறந்த ஆலோசனை அல்லாஹ் கொடுப்பான். மனைவி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்களிடம் போய் நீங்க மொட்டை அடிங்கன்னு சொல்லாதீங்க, யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க, நேராக எழுந்து போங்க, நீங்க மொட்டை அடிச்சிருங்க, நீங்க குர்பானி கொடுத்துருங்க, நீங்க இஹ்ராம கலைந்துருங்கன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த வார்த்தை இவ்வளோ ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை தந்தது. இது சரியா படுன்னு சொல்லி வெளியே வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடித்தாங்க, இஹ்ராம கலைந்தாங்க. நபியே இஹ்ராம கலைந்த பிறகு நாம ஏமாத்துறோம்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் மொட்டை அடித்து இஹ்ராம கலைந்தாங்க. இந்த இடத்துல நம்ம உணர்வது, தெரிவது, நம்முடைய நகர்வுகளில் நம்மோடு பயணிக்கிற பெண்களிடம் ஆலோசனை கேட்கும்போது அந்த ஆலோசனை அல்லாஹ் நலவுகளை வைத்திருக்கிறான். குடும்ப வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு காரியத்தை சுயமா முடிவெடுக்காதீங்க, சுயமா தன்னிச்சையா யோசிக்காதீங்க, கருத்துக்களை பரிமாறி பாருங்க, நிறைய பலன்கள் அது கிடைக்கும். ஆனா முடிவு, தீர்ப்புங்கிறது உங்க கையில் வச்சுக்கோங்க. உலகத்தில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஏன் ஏற்படுதுன்னா, நான் நினைப்பதை போன்று சமையல் அறை இருக்கணும், நான் நினைப்பதை போன்று பாட புத்தகம் வைக்கப்படணும், நான் நினைப்பதை போன்று அறைகள் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவர்கள் என்ன விரும்புறாங்க, என்னோடு பயணிக்கிற சக மனிதர்கள் எப்படி நடக்கிறாங்க, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்குங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அந்த பெண் அம்மா சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு தெரியும், போக விருப்பமே கிடையாது தான். போகிறத விட போனோம் அப்படின்னு சொன்னால் பாக்கெட் காலி ஆயிரும் நமக்கு தெரியும். ஏன்னா அதை வச்சு தான் 1 மாதத்துக்கு அட்டவணை போட்டு வைத்திருப்போம். இது அந்த அம்மாவுக்கு தெரியாது. போக மாட்டோம், தடுத்துருவோம், மறுத்துருவோம். ஒரு தடவை மறுத்துருங்க, 2 தடவை மறுத்துருங்க, தப்பில்லை. தொடர்ந்து மறுத்தீங்கன்னா அது பெரிய பூகம்பமாக மாறிடும். ஆனால் ஒரு நேரம் இப்படி வரும், அந்த அம்மா எதை ஆசைப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரணுங்கிற நிர்பந்தம் உங்களுக்கு வரும். வேற வழியே இல்லை, கூட்டிட்டு போகணும்னு வரும். ஆனால் அப்போ கூட்டிட்டு போகும்போது அந்த அம்மாட்ட இப்படி சொல்லணும், பாருப்பா எனக்கு இந்த இடத்துக்கு போகணுங்கிற விருப்பமே இல்லை, உண்மை அதுதான். நான் என்ன செய்யறது, நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கும் ஒரு ஆசை இருக்கா இல்லையா, நான் கூட்டிட்டு போறேன், வான்னு கூட்டிட்டு போய் பாருங்க, வேற வழியே இல்லாம தான் கூட்டிட்டு போறேங்க, இது அந்த அம்மாவுக்கு தெரியாது. சில இந்த வார்த்தைகளை லேசா தெளிச்சு விட்டுட்டு அந்த அம்மா கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துடும், ஆஹா நம்முடைய கணவன் நம்ம மேல் பிரியம் வைத்திருக்கிறார், நம்ம மேல் பாசம் வைத்திருக்கிறார்னு சொல்லி நீ அடுத்ததாக உங்களை கூட்டிட்டு போக டார்ச்சர் பண்ணவே மாட்டாங்க. வேற வழி இல்லாம தான் நீங்க கூட்டிட்டு போறீங்க. ஆனா அந்த கூட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளில் கூட உங்களுடைய பரிமாற்றம் எப்படி இருக்கணும், உங்களுடைய எதிர்பார்ப்புக்காண்டி நான் கூட்டிட்டு போறேன் இப்படிங்கிற சில வார்த்தைகளை சொல்வதனால் ஒரு 2-3 ஆண்டுகள் நான் அந்த பெண்மணியுடைய டார்ச்சிலிருந்து பாதுகாக்கப்பட்டுருவோம். இதான் குடும்பத்துடைய யதார்த்தம். எல்லாத்துடைய கருத்துகளுக்கு, சக மனிதனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுல பெரிய நலவு இருக்குது. ஆனால் முடிவுகளை நீங்க எடுங்க. என்ன முடிவு அதை நீங்க தான் எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தன் மனைவி இடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க, ஆனா முடிவு அவங்க தான் எடுத்தாங்க. இந்த வரலாறு நமக்கு அதை தான் உணர்த்துது. அந்த கனவு கண்டவர் மனைவி எவ்வளவு சொன்னாலும் போறதுக்கு விருப்பம் இல்லை, இன்னும் மறுத்துறாரு, பரக்கத்து இல்லை அப்படிங்கிறக்காண்டி மறுத்துறாரு. சில காலங்கள் கழியுது.
அதற்கு பிறகு மீண்டும் இப்படிப்பட்ட கனவு வருது, இந்த இடத்துக்கு போங்க, அந்த பொருளை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எடுக்கப்படுகிற பொருள் எவ்வளவுனா ஒரே ஒரு தீனார் தான், ₹1 தான். ₹1 இந்த இடத்துல இருக்கு, போய் எடுத்துக்கப்பா அப்படின்னு கனவுல சொல்லப்படுது. அப்ப கனவுல சொல்லப்படும் போது அவர் திருப்பி கேட்கிறார், இதுல பரக்கத்து இருக்குதா, இதுல பரக்கத்து இருக்குதான்னு கேட்கிறார். கனவுல விளக்கம் சொல்லப்படுது, ஆமா இதுல பரக்கத்து இருக்குங்கிறார். கனவு முடியுது, காலையில் விடியறாங்க. பாருங்க, பெரிய தொகை இருந்துச்சு, ஆனா பரக்கத்து இல்லைங்கிறக்காண்டி போகல. இப்போ ஒரே ₹1 அதற்கு பின்னால் பரக்கத்து இருக்குன்னு சொல்லப்படுது. அதனுடைய பரக்கத்தினால் அவர் போய் அந்த நாணயத்தை எடுப்பார். வரும்போது வீட்டுக்கு இறைச்சி வாங்கலாம் சொல்லி ஒரு மீனை வாங்கி கொண்டு தன்னுடைய மனைவிடம் வந்து கொடுப்பார். அந்த மீனை அறுத்து பார்த்தா உள்ள அந்த வயிற்றுக்குள்ள வைடூரியம் போன்ற ஒரு கல் இருக்கும். அதை கொண்டு போய் பஜார்ல விற்பார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரக்கத்தை செஞ்சிருவானா, வாழ்க்கை முழுவதும் உட்கார்ந்து சாப்பிட்டால் கூட அவருடைய செல்வங்கிறது தீராது. அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவான். இதுதான் பரக்கத். பரக்கத் என்பது நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை நமக்கு பலன் தருவதாக, நமக்கு நிறைவை ஏற்படுத்துவதாக, நம்முடைய தேவைகள் எல்லாம் பரிபூர்ணப்படுத்துவதாக இருக்குதுன்னு சொன்னா அதற்கு பெயர் தான் பரக்கத். பள்ளிவாசலை நீங்க மறந்துட்டீங்கன்னா இந்த பரக்கத்தை விட்டு நம்ம தூரப்படுத்தப்படுறோம். அதே மாதிரி பள்ளிவாசல் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய ஆரோக்கியத்தை விட்டு நம்ம தூரமாக்கப்படுறோம். நம்முடைய ஆரோக்கியத்தை விட்டு நம்ம தூரமாக்கப்படுறோம். பாருங்க, இன்னைக்கு எல்லா மருத்துவமனைகளிலுமே புர்காக்கள் தான் நிரம்பி வருகிறது. போய் பாருங்க, மருத்துவமனை லேசா கிராஸ் பண்ணி பாருங்க, 10 பேர் நிக்கிறாங்கன்னா 2 தொப்பி அங்க நிக்குது. எல்லா மருத்துவமனைகளும் பாய்மார்கள் இருக்கிறாங்க. எல்லா வீடுகளிலுமே மருந்துகள் வைப்பதற்கான அறைகள் ஒதுக்கப்படுது. வியாதிகள் இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கு. வியாதிகள் பொறுமியுது, புது புது வினோதமான வியாதிகள் வருது. ஏன் வியாதிகள் வருது, ஆரோக்கியம் குறையுதுன்னா 2 காரணங்களால் நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம இழக்கிறோம். ஒன்று, நாம் சாப்பிடுகிற உணவுகள்ல ஒரு பேணுதல் கிடையாது. கண்ட உணவை கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம், ஒரு அளவுகள் கிடையாது. இது சாப்பிடலாமங்கள் கேட்பது கிடையாது, குறிப்பா ஹலால் ஹராம பார்ப்பது கிடையாது. விரும்பிய உணவை விரும்பிய நேரத்தில் இரவு பகல் பாராம சாப்பிட்றோம். உணவுல சில கட்டுப்பாடுகள் இல்லாதனால் நம் சமூகம் வியாதிக்குள்ள தள்ளப்படுறோம். இன்னொன்று, நீங்க பள்ளிக்கு வந்து தொழுகாதனாலையும் நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம இழந்திருக்கிறோம். இந்த வார்த்தை மிகைப்பல்ல, மருத்துவ உலகத்துடைய வெளிப்படையான அறிக்கை இதுதான். முஸ்லீம்கள் பள்ளிவாசல தொழுதாங்கன்னா ஆரோக்கியத்தை பெறுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் எழுதப்பட்டு மருத்துவ குறிப்புகள் எல்லாம் அவ்வளவு குறைக்கப்படுது. இன்னைக்கு இந்த சமூகம் தொழுக மறந்துருச்சு, ஆரோக்கியத்தை இழந்துட்டோம், ஆரோக்கியத்தை விட்டு தூரமாக்கப்பட்டுட்டோம். பாருங்க, தொழுகைங்கிறது முழுக்க முழுக்க உடல் சார்ந்த உடற்பயிற்சி தான். நம்ம உது செய்யறதுலேருந்து, பள்ளிக்கு நடந்து வர்றதுலேருந்து, தக்பீர் கட்டுறதுலேருந்து, சலாம் கொடுக்கிற வரை முழுக்க இந்த உடலுக்கான ஒரு பயிற்சி தான் கொடுக்கப்படுது. எக்ஸசைஸ் தான் செய்யறோம். அது வணக்கம் என்பது வேறு, ஆனா உடல் சார்ந்த நிறைய நலவுகள் எல்லாம் வைத்திருக்கிறான். மலாயா பல்கலைக்கழகத்துடைய இருதய ஆலோசகர், ஒரு பேராசிரியர் நிபுணரும் கூட, லானஸ்மான் சிங்கிற ஒரு அறிஞர், அவர் இந்த தொழுகை முறையை ஆராய்ச்சி செய்து சில குறிப்புகளை தருகிறார். பாருங்க, நம்ம செய்கிற ஒது என்பது ஒரு நாளைக்கு முகத்தை கழுவ வேண்டிய, காலை கழுவ வேண்டிய, கை கழுவ வேண்டிய நிலை ஏற்படுது. ஒது அப்படி சொன்னா கை முகம் காலில் எல்லாம் கழுவணும். இந்த ஒதுவின் போது கை கால்கள்லாம் கழுவுறதுனால உடல்ல தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்து நிவாரணம் கிடைக்குதான். தோல் சம்பந்தப்பட்ட இந்த தோலுக்குள்ள பல ஸ்கின்கள் இருக்குதான், செல்கள் இருக்குது. அதெல்லாம் புத்துணர்வு பெறுவது, நீர்த்துளிகள் படும்போது புத்துணர்வு பெறுவதுதான். அது நமக்கு தெரியறது இல்லை. நாம் செய்கிற ஒதுவுக்கு பின்னால் உடல் தோள்கள் எல்லாம் புத்துணர்வு பெற்று தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்து பாதுகாக்கப்படுறார். ஒதுவுல முகத்தை கழுவுறோம், கண்ணு காது தாடை எல்லாம் தேய்ச்சி கழுவுறோம். 3 முறை முகத்தை கழுவுறோம். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைனா 15 தடவை கிட்டத்தட்ட அதிகமாக கழுவ வேண்டிய நிலை ஏற்படுது. ஒது செய்யறோம், முகத்தில் அடிக்கடி நீர் துளி படுறதுனால 90% முகம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கலாம். கண்ணி சுற்றி இருக்கிற கருவளையங்கள், நெற்றி சுருக்கங்கள், தோல் சுருக்கங்கள், இதெல்லாம் ஒதுவுல நம் முகத்தை கழுவுவதனால் கிடைக்கிற பலன்கள் சொல்றாங்க. எனவே முஸ்லிம்கள் ஒதுவுல பேணுதலாக இருந்தாங்கன்னா தோல் வியாதியிலிருந்து பாதுகாக்கப்படும். மருத்துவர்கள் சொல்றாங்க, நான் சொல்ல குறிப்பு அல்ல, மருத்துவருடைய குறிப்பு. முகத்தை கழுவுறதுனால முகத்துல பிரகாசம் மட்டும் அல்ல, முகம் சார்ந்த வியாதிகள் இருந்து பாதுகாக்கப்படுறோம். இங்க தொழுகைக்கு நடந்து வர்றது என்பது காலையில் நீங்க 1000 முறை வாக்கிங் போடுவதை காட்டிலும் சிறப்பு. ஏன் தெரியுமா? நீங்க நடக்கிற நடைக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறோம், நன்மை எழுதுறான். என்னைக்குமே முஸ்லீமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நன்மை எழுதுறான் அப்படின்னு சொன்னா கூட ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு அர்த்தம். நீங்க காலையில நாய்களை பிடித்து கொண்டு தெருக்களில் சுற்றுவதை விட பள்ளிவாசலை தேடி நீங்க நடந்து விடுவது, ஜிம்முகளுக்கு போய் உங்களுடைய பாடி அழகுபடுத்துவதை விட சிறந்தது.
நாம் செய்கிற அந்த நடை என்பது பல்லாயிரக்கணக்கான வாக்கியங்களை விட சிறந்தது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி கட்டுறோம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கையை தான் இப்படி உயர்த்துறோம், காது பக்கத்துல சோனை வரை பக்கத்துல உயர்த்தி கையை கட்டுறோம். பாருங்க, இந்த இதுல குறிப்பு சொல்றாங்க, ஒருவர் கையை உயர்த்தி இப்படி கட்டுவதனால இந்த நெஞ்சு பகுதி, இந்த மார்பு பகுதி விரிவடைந்து அப்படியே விருகுதான். மார்பு பகுதி விரிவடைந்து விருகுறதுனால நெஞ்சு சம்பந்தப்பட்ட நெஞ்செரிச்சல், இந்த தோல் புஜம் சம்பந்தப்பட்ட தசை பிடிப்பு, இந்த வாயு பிரச்சனை சில பேர் சொல்லுவாங்க, மூச்சு குத்து பிடிச்சிருச்சு, ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இது போன்ற உள் உபாதைகளிலிருந்து அல்லாஹ் ஒரு பக்கம் நன்மையை தரான், இன்னொரு பக்கம் இந்த வியாதியிலிருந்து பாதுகாக்கிறான். நீங்க தக்பீர் கட்டுவது என்பது உங்கள் உடல் சார்ந்த மேல் பகுதி சார்ந்த வியாதிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறான். தொழுகையில நம்ம ருக்கு செய்யணும், அல்லாஹ் அக்பர்னு குனிகிறோம். நம்ம செய்யற ருக்கு அல்ல. நம்ம செய்யற ருக்கு இப்படி குனிஞ்சிருவோம் எந்திரிச்சிருவோம், அந்த ருக்கு அல்ல. தொழுகைக்குன்னு ஒரு ருக்கு இருக்கு, 90 டிகிரி வளைக்கணும். இடுப்பன் காலை நேரா வச்சு முதுகு வளைக்கணும். உங்க முதுகுக்கு மேல ஒரு எலுச்சி மலத்தை ஒரு பாலை வச்சோன்னா அது உருண்டு போகக்கூடாது. அது மாதிரி ஒரு மட்டத்துல வைக்கணும். நீங்க ருக்கு நம்ம செய்யறோம், இந்த ருக்குவை நீங்க 5 நேர தொழுகையில முன்பின் சின்னத்துகள் எல்லாம் பேணி, நஃபீல்கள் எல்லாம் பேணி தொழக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் 40க்கும் அதிகமான தடவை இந்த முதுகை குனிக்கிறோம். இப்படி குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிக்கிறோம், ருக்கு செய்யறோம். சொல்றாங்க, இந்த முதுகை 90 டிகிரிக்கு கொண்டு வந்து இப்படி முதுகை நிமிற்றனால ஃபெராஷ் ஸ்பைனல்னு சொல்லி இங்க சில தசைகள் இருக்குதான். இந்த தசைகள் அப்படியே வலு இழந்து இருக்கிறது, அப்படியே வலு பெறுதான். இந்த முதுகு குனிந்து எந்திரிக்கிறதுனால இந்த தசைகள் எல்லாம் வலு பெறனால இந்த இடுப்பு வலி, இந்த முதுகு சார்ந்த மூச்சு குத்து, முதுகு அப்படியே கட்டி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான அசாதாரண சூழ்நிலை, இதுல இருந்து அந்த மனிதன் பாதுகாக்கப்படுறாங்க. குறிப்பாக இடுப்பினுடைய பலவீனத்திலிருந்து பாதுகாப்பதற்கு ருக்கு உங்களுக்கு மிகுந்த பலன் தருதுங்கிறாங்க. நம்ம சஜிதாவில் விழுகிறோம், அல்லாஹ் அக்பர் சஜிதாவில் விழுகிறோம். இதெல்லாம் தொழுகைக்கு பின்னால் இருக்கிற நம்முடைய அறிவுக்கு எட்டாத சில அறிவு குறிப்புகள். மருத்துவர்கள் என்று சொல்றாங்க, சஜிதால குனிகிறோம், சஜிதால முழுக்க நம்ம உடல் அப்படியே வளைக்கிறோம். நம்ம உடல் நேரா இருக்குதுன்னு சொன்னா சஜிதாவின் போது எல்லா பகங்களும் வளையுது. இந்த முட்டி அப்படியே வளைக்கிறோம், இடுப்பு அப்படியே வளைக்கிறோம், கையை அப்படியே மடக்கி வைக்கிறோம், ஒரு நேரத்தை தலையை தூக்கி அப்படியே பூமியில வச்சிடறோம். அதானே வைக்கிறோம். நம்ம சஜிதாவுடைய முறை எப்படி இருக்கு, உடம்பு அப்படியே ஒரு வடிவத்தில் மடக்கி மடக்கி போட்டால் எப்படி இருக்குமோ, கேட்டை சாத்தி இழுக்கிற மாதிரி தான். அப்படியே மடக்கி அப்படியே கீழே வச்சிடறோம். இந்த சஜிதால எவ்வளவு பலன் இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம சஜிதா எல்லாம் மடக்கி உறுப்புகள் எல்லாம் அடக்கி அப்படியே பூமியோட தலையை வைக்கிறதுனால இந்த ஹார்ட்ல இருந்து பிரெயினுக்கு போகிற அந்த ரத்தம், இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, போகக்கூடிய அந்த ரத்தனுடைய நாளங்கள், அதனுடைய வீரியம் அதிகரிக்கிறான். ஒரு மனிதன் நேராக இருப்பதனால் இதயத்திலிருந்து மூளைக்கு செல்கிற ரத்தத்தை விட, அதனுடைய ஓட்டத்தினுடைய தாக்கத்தை விட சஜிதாவின் போகும்போது இந்த இதயத்திலிருந்து மூளைக்கு டச் பண்ணுகிற அந்த ரத்தங்கிறது வேகமா போகுதான். இந்த மூளை சம்பந்தப்பட்ட செல்கள் எல்லாம் புத்துணர்வு பெறுதான். பாருங்க, சொல்லப்படுது, சஜிதா யார் அதிகமா செய்யறாங்களோ தலையில் இருக்கிற நீர் கோர்த்து அப்படியே விலகுதான். இன்னைக்கு நம்ம தைலங்களை தரவுறோம், நான் அதெல்லாம் குறைக்காண்டி சொல்லலை. நம்ம தைலங்களை தரவுறோம், ஆவி பிடிக்கிறோம். ஆனா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால எல்லா நிவாரணம் வைத்திருக்கிறான். தொழுகை மறந்தனால ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம். நம்ம சஜிதாக்கு போகிறனால இந்த தலையினுடைய பிடிமானத்தில் இருக்கிற நீர் கோக்குறது, தலை தொடர்ந்து தலைவலி, சில பேர்த்துக்கு ஒன் சைடா தலைவலிக்கு, ஒற்றை தலைவலிங்குவாங்க, எத்தனையோ மெடிசன்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனா அந்த ரத்தங்கள் போய் அந்த செல்களை தாக்குறதுனால, அந்த செல்கள் தன்னுடைய சக்தி வீரியத்தை வெளிப்படுத்துறதுனால அந்த இடர்பாடுகள் எல்லாம் அப்படியே அகறதான். இன்னும் சொல்ல போனா இந்த மூளை 2 பகுதியா பிரிக்கிறாங்க, முன்பகுதி பின்பகுதி எல்லாம் பிரிக்கலாம். மருத்துவர்களை நீங்க அணுகினா உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. மூளையுடைய இந்த முன்பகுதியில தான் மோட்டோ அக்சாசிலா கார்டெக்ஸ்னு சில பகுதியில் இருக்கிறான், புராகஸ் ஏரியாலாம் அதெல்லாம் இருக்குது. அந்த பகுதி என்ன வேலை செய்யுதுன்னா, மனிதனுக்கான பேச்சு திறன், ஒரு வார்த்தை பேசும்போது தடுமாறாமல் இருக்கும்படி அந்த அனிச்சை செயலுங்கிறோம் பார்த்தீங்களா, வார்த்தை எடுத்து கொடுக்குதல், இது நாவ எடுத்து கொடுக்கல, மூளையினுடைய அனிச்சை செயல் தான் நாவா வெளிப்படுது. மூளையில் எது இருக்கிறதோ அதான் நம்ம பேசுறோம். இந்த பேச்சு திறன், திக்குவாயுடைய பரிமாற்றங்கள், அது மட்டுமல்ல ஞாபக சக்தி, இது போன்ற பகுத்தறிவு, இதெல்லாம் இந்த மூளையோட முன்பகுதியில் தான் கிடைக்குதான். இந்த செல்கள் எல்லாம் இந்த ரத்தம் போய் டச் பண்றதுனால, அந்த ரத்தங்கள் தொடுவதனால சஜிதாவில் இது போன்ற எல்லா விதமான நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைத்து அந்த மனிதன் புத்துணர்வு ஆக்கப்படுறாங்க. ஒரு படிக்கு மேல போய் இப்படின்னு சொல்றாங்க, நீங்க சஜிதா செய்யறதுனால இந்த மூளையை நீங்க எப்பவுமே ஒரு குளிர்பானத்தில் அப்படியே பாதுகாப்பா வைத்த மாதிரி இருக்கும். அந்த நீங்க தலையில எண்ணெய் தேய்ச்சா எப்படி ஒரு குளிர்ந்த உணர்றீங்களோ, சில்னஸ் உணர்றீங்களோ, இதை உங்களை அறியாமல் இந்த ரத்தம் மூளைக்குள்ள வேலை செய்யுது. உங்களுடைய சஜிதா என்பது அந்த மூளை அப்படியே பிரகாசமா பசுமையா வைக்கிறதுனால சில பேர்த்துக்கு மூளை வெடிச்சு இறந்துடுறாங்கிறாங்க, இந்த நரம்பு போகிறது நடிச்சு இறந்துடுறாங்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் எல்லோருக்கும் ஆரோக்கியமான மரணத்தை கொடுக்கணும்.
பாருங்க, இந்த மூளையில போய் இந்த ரத்தம் படுறதுனால இந்த மூளையுடைய உஷ்ணம் அது குறைந்து மூளை சம்பந்தப்பட்ட வியாதிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. மிக குறிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட வாத நோய்கள், ஒரு கால் இழுத்துக்கிறது, வாய் கோணிக்கிறது, இதெல்லாம் மூளை நரம்புகளோடு தொடர்பு சம்பந்தப்பட்டது. இந்த வியாதிலிருந்து நீக்கப்படுறாங்க. மலச்சிக்கல் சில பேர்த்துக்கு இருக்கும், காலையில எழுந்து 10 மணி ஆனாலும் அவங்களுக்கு பாத்ரூம் வராது. இதெல்லாம் உடலுடைய உபாதைகள். இந்த மலச்சிக்கல் இந்த மூளையில போய் இருக்கக்கூடிய ரத்தங்கள் டச் பண்றதுனால இந்த குடல்கள் எல்லாம் பிரகாசம் அடையுதான். இன்னும் சொல்ல போனா உடல் சோர்வு, சில பேர் நல்லா தூங்குவாங்க, ஆனா காலையில் எழுந்த பிறகும் அப்படியே மஸ்தானாட்டம் உட்காந்து இருப்பாங்க. ஒரு சோர்வு தான். இந்த சோர்வு நீங்க தான். இதெல்லாம் நீங்க செய்யறது இல்லை, உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா வேலை வாங்குது. சொல்லுவது அருமையானவர்களே, இது மாதிரி நிறைய குறிப்புகள் இருக்குது. இந்த மூளைக்கு உள்ள அத்தனை செயல்களையும் அல்லாஹ் அக்பர் சஜ்தால உள்ளதில் நல்லா வச்சிருக்கிறான். நீங்க போய் உங்க மண்டையை டாக்டர்கிட்ட கொடுத்து லட்சங்களை செலவழிப்பதை விட அல்லாஹ்க்கு முன்னாடி அல்லாஹ்னு சஜ்தா செய்யறதுக்கு பின்னால் அல்லாஹ் இவ்வளோ நிவாரணங்களை வைத்திருக்கிறான். சஜிதாவில் அல்லாஹ் இவ்வளோ நிவாரணம் வைத்திருக்கிறான். இன்னும் சொல்றாங்க, நம்ம தொழுகையில நேரா இப்படி நிக்கிறோம், ருக்கு செய்யும் போது இந்த பாதத்துல ஒரு போஜ் கொடுக்குறோம், ஒரு வெயிட்னஸை கொடுக்குறோம். பாதம், அந்த அடிப்பாதங்கிற அப்படியே அழுத்தப்படுது பூமியில. சஜிதாவின் போது விரல்கள் எல்லாம் மடக்கி அந்த காலோட அடிப்பாகத்தை சற்று அழுத்துற மாதிரி சில செயல்களை செய்யறோம். ஆனா இப்ப சொல்றாங்க, பாதத்தினுடைய அடிப்பாதகத்துல சில இடங்களை நீவி விடுவதனால் அல்லது குத்துவதனால உடலில் உள்பகுதியில் இருக்கிற சில உறுப்புகளுடைய இடர்பாடுகள் சரி செய்யப்படுது. அதான் பாதவலி மருத்துவம் இன்னைக்கு எல்லாம் செய்யறான், அதெல்லாம் காசு பார்க்கறான். ஆனா நீங்க செய்யற சஜிதா, நீங்க நிற்கிற கியாம், நீங்க செய்கிற ருக்குவுக்கு பின்னாடி பாதவலி மருத்துவத்துடைய எல்லா குறிப்புகளும் அல்லாஹ் மலக்கள் கொண்டு செய்ய வைக்கிறான். உண்மை அதுதான். நமக்கான நிவாரணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நம்ம தொழுகையில் அத்தியாயத்தில் உட்காடுறோமா இல்லையா, கடைசியில தஷஹுத் எடுப்புங்கிறோம், சலாம் கொடுப்பது மட்டும் அத்தியாயத்தில் உட்காடுறோம். இந்த அத்தியாயத்து இருப்பு என்பது இந்த இடுப்பு எலும்பு அப்படி சுருக்கி உட்கார வைத்து காலை மடக்கி உட்காருவோம். இதனால என்ன கிடைக்குதுன்னா, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான கோளாறுகள், சில பேருக்கு சாப்பிட்ட பிறகு வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், சில பேர் எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி தீராத மாதிரி இருக்கும், சில பேருக்கு நிறைய பசிக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய குறிப்பு இருக்குது. இந்த காலை மடக்கி அத்தியாயத்தில் உட்கார்றதுனால அந்த வயிற்றில் இருக்கிற அமிலங்களுடைய சுரபானம் சரியா சுரக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் நீங்குது. குறிப்பாக செரிமான கோளாறுகள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க. அதான் சில பேர் சாப்பிட்டுட்டீங்கன்னா அத்தியாயத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க, சுடு தண்ணி குடிக்கணும் தேவை வராது, டேப்லெட் போடணுங்கிற தேவை வராது, அப்படிங்க பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற தேவை வராது. ஏன்னா அத்தியாயத்துடைய இருப்பு என்பது வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிக்கான எல்லா நிவாரணத்தையும் கொடுக்குது. கடைசி நம்ம சலாம் கொடுக்குறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், இந்த பக்கம் கழுத்தை திருப்புறோம். இந்த கழுத்தை திருப்புதல் என்பது இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற நரம்புடைய வறட்சியெல்லாம் நீக்குதான், கழுத்துடைய அந்த தசை பிடிப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறான். இப்படி நிறைய குறிப்புகளை தராங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே 8 ஹார்மோன்கள் சுரக்கணுமா. அந்த 8 நலனமில்லா சுரப்பிகள் சரியா சுரந்தாதான் அவர் ஆரோக்கியமான ஆண், ஆரோக்கியமான பெண். நீங்க தொழுகையில தக்பீர் கற்றதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரை உங்களுடைய இந்த குனிதல், நிமிர்தல், அசைதல் என்பது உங்களுடைய 8 ஹார்மோன்களையும் அசைவுக்கு கொண்டு வந்து சரியான நேரத்தில் சரியான அளவு சுரக்க வைக்கலாம். அந்த மனிதன் ஆரோக்கியமான நிலைக்கு அப்படி தள்ளி கொண்டு போகலாம். இந்த மலாயா பல்கலைக்கழகத்துடைய மருத்துவ நிபுணர்கள் இந்தியா, சீனா போன்ற இருக்கக்கூடிய பெண்களிடம் சில அறிக்கைகளை இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவர்களிடம் சில ஆய்வுகள் நடத்தி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, சஜ்தா என்பது தொழுகையில நம்ம சரம் பணிதல் என்பது பெண்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மருத்துவத்தை விட சிறந்ததான். ஒரு பெண் அப்படியே சஜ்தா செய்வாள் அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு சஜ்தா அந்த பெண் செய்கிறாளோ அவளுடைய மலட்டுத்தன்மை நீங்க தான். இன்னைக்கு எத்தனை வீடுகளில் குழந்தைக்கு இயங்குறோம். நீங்க தொழுகையை சரி பண்ணுங்க, அல்லாஹ் உங்க கண்ணுக்கு முன்னாடி குழந்தையை உங்கள் கைகளை கொடுத்துருவான். எல்லாம் நியத்து வைங்க, தொழுகையில எல்லாம் கொடுத்துட்றான். இங்க தொழுகையில் அந்த இடுப்பு எலும்பை மடக்கி இப்படி உட்காரனால இனப்பெருக்க செல்கள் பெண்களுக்கு உருவாக்கப்படுதா. நீர் கட்டி, அந்த கட்டி, இந்த கட்டி, எந்த கட்டியும் கிடையாது, எல்லா கட்டிகளும் அல்லாஹ் கரைச்சிருவான். சஜ்தாக்கு பின்னால் அல்லாஹ் குழந்தையுடைய பாக்கியத்தை கொடுக்குறான். சஜ்தா செய்வதனால பெண்களுக்கு மலட்டுத்தன்மை நீங்குதான். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். சில பெண்களுக்கு சரியான நேரத்தில் சரியான அந்த சுழற்சி என்பது ஏற்படாது. இதனால் அவர்களுக்கு குழந்தை பேரின்மை இல்லாமல் போனாலும் கூட இன்னொரு பக்கம் உடல் சார்ந்த நிறைய உபாதைகள் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு மகப்பேறு சரியான முறையில் மாதப்பேர் நடக்கலைன்னு சொன்னா அவர் உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய ஒரு மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுறா. இந்த சஜ்தா என்பது பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரி செய்கிறது என்பதாக சொல்லப்படுறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க, கர்ப்பமான காலத்துல, நிறை மாத கர்ப்பத்துல நீங்க சஜ்தா செய்வது என்பது உங்க இடுப்பு எலும்பு அப்படியே மடக்கி விரிவு கொடுக்குறான். பிரசவ வலியும் போது அந்த இடுப்பு எலும்பு விரிந்து சுகப்பிரசவம் ஆகுவதற்கு இந்த சஜ்தா உதவுகிறதுன்னு சொல்லி நான் சொல்லலை, மருத்துவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. யோசித்து பாருங்க, எவ்வளோ குறிப்புகள்
இந்த தொழுகை விட்டு இந்த பள்ளியை விட்டு நம்ம தூரமா போயிட்டோம், எல்லா வியாதிகளும் வீடுக்குள்ள உட்கார வச்சிருக்கோம். அருமையானவர்களே, நம்ம தொழுகையை மறந்துட்டோம், பள்ளிவாசல மறந்துட்டீங்கன்னு சொன்னா ஆரோக்கியத்தை மறக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். நம்முடைய உடல்கள் அல்லாஹ் தஆலா 300க்கும் அதிகமான எலும்பு மஜ்ஜைகளை, எலும்பு ஜாயிண்ட்களை வச்சிருக்கான், இணைப்புகளை வச்சிருக்கிறான். ஒரு விரல் எடுத்தீங்கன்னா 3 இணைப்பு இருக்குது. அதனால இந்த விரலை இப்படி மடக்க முடியுது. இது மாதிரி உடலுக்குள்ள 300க்கும் அதிகமான எலும்பினுடைய இணைப்புகள் இருக்குது. நம்ம சஜிதா, ருக்கு இதெல்லாம் எப்படி தொழுகணும் அப்படி தொழுதுட்டோம்னு சொன்னா இந்த 360 எலும்புகளுக்கும் அல்லாஹ் பயிற்சி கொடுக்குறான். அந்த மஜ்ஜைகள் எல்லாம் வலுவு பெற்று போன் வெயிட்னு சொல்றாங்களா இல்லையா? என் மகன் சத்து இல்லாம இருக்கிறான், ஹார்லிக்ஸ் குடிங்க, காம்ப்ளான் குடிங்க, வளர்ந்துருவோம். இதெல்லாம் வார்த்தைக்கு நல்லா இருக்கும், நீங்க தொழுகுங்க, உங்க வாழ்க்கையை வளர்ந்துரும். இந்த மஜ்ஜைகளுடைய எல்லா இணைப்புகளும் எல்லாம் சரி செய்யறான். போன் வெயிட் அல்லாஹ் எலும்பு சார்ந்த சக்தியை கொடுக்குறான். நீங்க சரியா தொழக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா உடல் சார்ந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைகிறது என்பதாக சொல்றாங்க. அருமையானவர்களே, நான் சொல்ல வருவதுதான், பள்ளி வாசல் எந்த நிலையிலும் மறந்துடாதீங்க. பள்ளியை மறந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தை இழந்துடுறீங்க. பள்ளிவாசலை மறந்துட்டீங்கன்னா ஆரோக்கியத்தை இழந்துடுறீங்க. இது ரெண்டும் நமக்கு தேவையா இல்லையா? இது இல்லாம போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் என்னங்க இருக்க போகுது? நிறைய காசு இருக்குது, ஆனா ருசியா சாப்பிட முடியலன்னு நரகம் இல்லையா? நிறைய காசு இருக்குது, ஆனா கடன் அதுக்கு மேல இருக்குன்னா நரகம் இல்லையா வாழ்க்கை? இதெல்லாம் அகற்றப்படணும். மனிதன் நிம்மதியா வாழணுங்கிறதுக்காண்டி தான் அல்லாஹ் பள்ளிவாசலை கொடுத்துருக்கிறான். இந்த பள்ளிவாசல வாழ்க்கை எந்த நிலையிலும் மறந்துடாதீங்க. உலகம் எப்படி வேணாலும் இருக்கும், ஆனால் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய உணர்வு பள்ளிவாசலா இருக்கும். நான் சொல்ல வருவது வெறும் உடல் பயிற்சிக்காண்டி அல்ல, நம்முடைய புரிதலுக்காண்டி சொல்றேன். இது மிகப்பெரிய வணக்கம், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எந்த காரணத்தை கொண்டு தொழுகை விட்டுறாதீங்க, எந்த காரணத்தை கொண்டு தொழுகை விடாதீங்க. தொழுகை விடாதீங்க என்பதாக மார்க்கம் வற்புறுத்துது. நாளை மறுமையில விசாரணைக்காண்டி எல்லோரும் நிற்போம். நிற்கும் போது அல்லாஹ் முதல் கேள்வி எதை கேட்பான் தெரியுமா? நீங்க தொழுதியாப்பான் தான் கேட்பான். முதல்ல அந்த கேள்வி தான் கேட்பான். ஹதீஸ்ல வருது, தொழுகை சரியா இருக்குமே ஆனால் மற்ற எல்லா அமல்களும் சரியாயிருமா. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல நம்மளால் தொழ முடியாத தொழுக ஆசைப்படுவோம். என்னங்க நேரம்? இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்த பிறகு நம்மளை சந்தூக்கில் தூக்கிட்டு வருவாங்களா இல்லையா? எல்லாம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஜனாசா, நான் என்னவே சொல்றேன், உங்களை சொன்னா கூட பிரச்சனை வந்துடும். நானே மொத்தா போயிட்டேன்னு வைங்களே, ஏன்னா ஜனாசாவை தூக்கிட்டு வராங்க. நான் நினைச்சா தொழுக முடியுமா? நான் நினைச்சா குர்ஆன் ஓத முடியுமா? தூக்கிட்டு வந்து முன்னாடி வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. நான் அஜரத்தா தான் இருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ். நான் தக்பீர் கட்டி தொழ தான் வச்சேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எனக்கு முன்னாடி தக்பீர் கட்டுவாங்க, எனக்கு முன்னாடி சலாம் கொடுப்பாங்க. நான் ஜனாசாவை படுக்க வைக்கப்பட்டு இருந்தால் என்னால் தக்பீர் கட்ட முடியுமா? என்னால் சலாம் கொடுக்க முடியுமா? அருமையானது, விளங்கிக் கொள்ளுங்க. இந்த தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஏன் இந்த தொழுகையில இவ்வளோ உங்களுக்கான அசால்ட் ஏற்படுத்தப்படுதுன்னு உள்ளத்திலிருந்து சொல்றேன். இந்த தொழுகையை விட்டுடாதீங்க. வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சி நம்ம இழந்துடுறோம். நிறைய பள்ளிகள் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களை தொழு வைப்பதற்கு முன் நீங்க தொழுது கொள்ளுங்க. என்ன அர்த்தம்? உங்களை ஜனாசா படுக்க வைட்டு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நீ தக்பீர் கட்டு தொழுகு பாங்கிறாங்க. அந்த யதார்த்த உண்மைகளை உணருங்க. பள்ளிவாசலை மறந்துடாதீங்க. பள்ளிவாசலை மறந்துட்டீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். பரக்கத்துகளை மறக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஒரு ஊரில் இந்த மாதிரி அதற்கு நிறைய பேர் வந்து பயான் பண்ணாங்களாம். நம்ம சொல்கிறோமா இல்லையா? இதற்கு உங்கள் வேலை என்ன? பயான் பண்ணுறது தான், நீங்கள் பண்ணுங்க, சூப்பராக இருந்து சொல்லுவாங்க, உங்கள் பேச்சா கேட்க போகிறோம் அப்படின்னு நம்ம உள்ளம் நினைக்கும். ஆனால் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஒரு ஊரில் அப்படி இருந்தாங்க. அஜத்து எவ்வளோ மூச்சு போட்டார், துளைக்கு வரமாட்டேங்கிறாங்க. என்ன செய்வது? அந்த ஊர் ஜமாத்தெல்லாம் ஆலோசித்து, இது ஒரு நகையாடலுக்காண்டி சொல்கிறேன், நம்ம பள்ளியில் அப்படி செய்ய முடியாது பாருங்க. அந்த ஊர் ஜமாத்தி இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சாங்களாம். யாருக்கு அறிவிப்புனா ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு வீடு வீடாக டோர் டெலிவரி மாதிரி வீடு வீடாக அறிவிப்பு செஞ்சாங்களாம். நாளைக்கு ஃபஜ்ரில் உங்கள் வீட்டுக்காரர் பள்ளிக்கு வந்துடணும், ஃபஜ்ர் தொலைக்கு வரணும். வராட்டியும் பரவாயில்ல, யாரெல்லாம் வரலையோ அவங்கெல்லாம் கணக்கு எடுத்துருவோம். பள்ளிவாசல் சார்பாக எந்த விதமான செலவினும் இல்லாமல் 2ஆம் நிக்கா முடிச்சு வைப்பேன்னு நம்பலாம். எல்லா பெண்களும் இப்படி அறிவிப்பு கொடுத்தாங்களாம். மறாநாள் ஃபஜ்ருக்கு கணவன்மார்கள்லாம் வரலைன்னா இப்படி ஒரு ஆஃபர் தரப்போகிறோம், எந்த செலவினும் இல்லாமல் பள்ளியுடைய நிர்வாகத்தின் சார்பாக 2ஆம் நிக்காண்டாங்க. அந்த பெண்கள் எல்லாம் அடித்து உழைந்து அந்த கணவன்மாக அனுப்புனாங்களா இல்லை அந்த கணவனை எதிர்பார்த்து வந்தாங்களான்னு தெரியல. அடுத்த நாள் பள்ளி எல்லாம் நிமிர்ந்துருச்சான். சொல்ல வருவது ராத்த புரிதலுக்காண்டி சொல்றேன். நம்ம நிக்கா காண்டி பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் அல்ல. ஏன்டா நிக்கா முடிச்சோன்னு கவலைக்காண்டி வேணா வரக்கூடியவர்களாக இருக்கலாம். அல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பாதுகாக்கணும். தொழுகி விட்டுறாதீங்க, பள்ளிவாசலை மறந்துடாதீங்க. சில காரியங்களை செய்யக்கூடாது, செய்யலைன்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைத்திடும். முதலாவது, எந்த காரணத்தை கொண்டு பள்ளியை மறந்துடாதீங்க. இரண்டாவது, இது மிக முக்கியமானது, பொது வாழ்க்கை நாம் கடைபிடிக்க வேண்டியது, யாருடைய குறைகளையும் தேடி போகாது, யாருடைய தவறுகளுக்கு பின்னால் ஆராயாதுங்க. ஆமா அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லாதுங்க. உலக வாழ்க்கை அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறான் தெரியுமா? நான் குறை உள்ளவன், என் குறையை நான் சரி செய்து அல்லாஹ் போய் பார்க்கணும். நான் குறை உள்ளவன், நான் பாவம் செய்யக்கூடியவன், நான் அசுத்தமானவன், நான் கசடு படைந்தவன்,
என்னுடைய குறைகள் எல்லாம் கழுவப்பட்டு என்னுடைய ஜனாசா குளிப்பாட்டப்படும் போது என்னுடைய உள்ளமும் குளிப்பாட்டப்பட்ட நிலையில் மக்பரா மன்னரை சந்திக்கணும். இந்த உணர்வு தான் இங்கே உருவாக்கப்படணுமே தவிர அவர் இப்படிப்பட்ட இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி வார்த்தைகளால் யாரையும் எடை போடாதுங்க, அசை போடாதுங்க. ஒன்று விளங்கிக்குங்க, ஒருவருடைய தவறுகளை ஆராய்வது, ஒருவருடைய குறைகளை தேடி செல்வது, அந்த குறைகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் மனித வர்க்கத்துக்கு கிடையாது. அது முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரம். மலக்குகள் கூட கிடையாதுங்க. நம்ம ஒரு பாவம் செஞ்சோன்னு வைங்களே, இந்த மலக்கு எழுதி வைக்கிறார் பாவம் செஞ்சாருன்னு சொல்லி. என்னைக்காவது இந்த மலக்கு ஏன்டா பாவம் செஞ்சேன்னு கேட்டிருக்காரா? கேட்க மாட்டார். அந்த அதிகாரம் மலக்கு கூட கிடையாது. இப்படி இருக்கும்போது நம்ம மற்றொரு தவறுகளை எப்படி ஆராய முடியும்? முழுக்க அது அல்லாஹ்வுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டு தவறுகளை எடை போடாது, யாருடைய தவறுகளையும் ஆராயாது. சில பேர் இருக்காங்களா இல்லையா, அவரு சரியில்லை இவரு சரியில்லை, யாரும் குறை சொல்லலை, பொதுவான நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் சொல்றேன், எல்லாரையும் குறை சொல்லுவார், எல்லா விஷயத்தையும் குறை சொல்லுவார். ஆனா அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா 1000 குறைகள் இருக்கும், மறந்துடுவார். ஆனா எல்லாத்தையும் குறை சொல்லுவார். அந்த சுபாவம் உள்ளவர்களாக நம்ம உருவாகக்கூடாது. ஒன்று விளங்கிக்குங்க, குறைகளை தேடுவது ஆராய்வது தீயவர்களுடைய பண்பு. குறைகளை மட்டும் பார்ப்பது தீயவர்களுடைய பண்பு. நிறை இருக்குதான் பார்ப்பது தான் நல்லவர்களுடைய பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? தொழுங்க, நோன்பு வைங்க, ஹஜ்ஜு செய்யுங்க. இதை மட்டும் நபி சொல்லலைங்க. நபி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, என்னை காலையில பார்க்க வரீங்களா, வரும்போது இவர் இப்படி பண்ணிட்டாரு அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி குறையை எடுத்துட்டு வந்து சொல்லாதீங்க. சொல்வது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய குறைகளையும் என்னுடைய காதுல வந்து சொல்லாதீங்க, உங்கள் எல்லோரையும் நான் தூய்மையாக பார்க்க ஆசைப்படுறேன். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்படி சொன்னாங்க. குறைகளை மட்டும் தேடுவது என்பது எந்த நிலைக்கு நம்ம தள்ளிடும்னா, அடுத்தவருடைய கண்ணில் இருக்கிற சாதாரண ஒரு துரும்பு கூட கண்ணுக்கு தெரியும், குறை கூட கண்ணுக்கு தெரியும். ஆனால் நம் கண்ணில் இருக்கிற மரம் போன்ற குறை நம் கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் அந்த நிலைக்கு நம்மளை மாற்றிடக்கூடாது. குறைகளை மட்டும் தேடணும்னா நம்முடைய குறைகள் மலை போல குமிந்துரும், அடுத்தவுடைய சின்ன சின்ன குறைகள் எல்லாம் தேட ஆரம்பிச்சிடும். இன்னொன்று விளங்கிக்குங்க, குறைகளை தேடனீங்கன்னா புறம் அதிகமாக பேசுவீங்க, குறைகளை தேடனீங்கன்னா மனிதர்களை வெறுக்குவீங்க, குறைகளை தேடனீங்கன்னா தனிமைகளை பாவம் செய்வீங்க. இந்த குறைகள் எல்லாம் இதெல்லாம் உருவாக்கும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்க மற்றவர்களை பற்றி பேசுகிற வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். எத்தனை அந்யுன்யமான நட்புகள், அவ்வளோ ஜிகிடு தோஸ்தா இருந்தாங்க, சில வார்த்தைகளை உபயோகிப்போம், விரோதியா மாறினாங்களா இல்லையா? எனவே எந்த நேரத்திலும் யாரை பற்றியும் பேசாது, யாருடைய குறைகளும் ஆராயாது. இன்னைக்கு குறைகள் பேசுவது ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. இந்த அளவுன்னு சொன்னா ஒரு 4 பேர் கூடி பேசுறாங்கன்னா அதுலேருந்து ஒருத்தர் எழுந்து போயிட்டாருன்னா போன நபரை பத்தி 3 பேர் பேசுறோம். அந்த நபர் ஒருத்தர் போயிட்டாருன்னா போன 2 பேர்த்த பத்தி இருக்கிற 2 பேர் பேசுறாங்க. இப்ப வார்த்தை கூட எப்படி மாறிடுச்சுன்னா மற்றவர்களை பத்தி பேசுவது அது ஒரு ஆனந்தம். அவர் அப்படி அவர் எப்படி. இன்னும் கொடுமை என்னான்னு சொன்னா, கணவன் இழந்த பெண்மணிகள் உலகத்துல இருந்து அவங்களோட படுற பாடு பெரிய பாடு. அவங்க தெருவில் நடந்து போனா கூட தவறா பேசுறோமா இல்லையா? நான் அடக்கமே, நம்ம அல்லாஹ் பயப்பட வேண்டாமா? இந்த நரம்பு அல்லாஹ் ஒரு புடி பிடிச்சிட்டான்னு நம்ம நிலைமை என்னாகும்? நம்முடைய குறை அல்லாஹ் பகிரங்கப்படுத்த நம்முடைய நிலை என்னாகும்? அருமையானவர்களே, சுய சீர்திருத்தத்துக்கு நம்ம உள்ள வரணும். நம்மளை நாமளே பரிசுத்தத்துக்கு உள்ள வரணும். யாரையும் எந்த நேரத்திலும் எடை போடாதீங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு பெரியார் இருந்தாராம், அவரோட நிறைய நேரங்கள் கபூரில் இருக்குமா. கபூரில் இருக்கிற நேரத்தில் மக்பரால போய் உட்காந்துருப்பாராம், அந்த மண்ணறையில் போய் உட்காந்துருப்பாராம். சக மனிதர்கள் கேட்டாங்களாம், ஏன் ஹஜ்ரத் என்ன அதிகமான நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, எங்களோடலாம் பேசலாம்ல, ஏன் இங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், பாருங்க நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. நான் ஏன் இங்கே அதிகமாக உட்காந்துருக்கேன்னா 2 காரணம். ஒன்று, நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு ஒரு நாள் மரணத்து வரும், மரணம் வருங்கிற சிந்தனைக்கு வருது. 2வது, நான் இங்கிருந்து போயிட்டேன்னா இங்கே இருக்கவன் என்னை பற்றி பேச மாட்டான். நான் ஏன் இங்கே அதிகமாக உட்காந்துருக்கேன்னா, இங்கே இருக்கிற இந்த இடத்துலேருந்து போயிட்டேன்னா இந்த மக்பரால் அடைக்கிற இவர் இப்படிப்பட்டவருப்பா அப்படிப்பட்டவன் பேச மாட்டாங்க. எதுக்காக நான் இங்கே இருக்கிறேன்? உலகம் அப்படி தான் இருக்குது. கூடி பார்த்து பேசும்போது உதடுகளில் ஆஹா புன்னகையோ புன்னகை, சஹாபாக்களுடைய பக்கத்து வீடு மாதிரி பேசுகிறோம். நான் விலகி போயிட்டோம்னா ஷைத்தானையெல்லாம் மிகைக்கக்கூடிய நிலையை நம்ம தள்ளப்பட்டுடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரை பற்றி எடை போடாது. விளங்கிக்கிங்க, எல்லோரும் குறை உள்ளவர்கள். பேசுகிற நானும் குறை உள்ளவர் தான், எல்லோரும் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் எப்போ ஒரு மனிதன் நிறையாகிறான் தெரியுமா? குறைகளை பார்ப்பதை விட்டு குறைகள் கண்ணுக்கு தெரியும் போது அவரிடம் இருக்கிற நிறைகளை பார்க்கக்கூடிய சுபாவம் வந்துட்டு நீங்க நிறைய ஆழ்ந்துருவீங்க. அதான் மகிழ்ச்சியும் கூட. குடும்பங்கள் நிறைய பிரச்சனை ஏன் வருதுன்னு சொன்னா, கணவன் மனைவியுடைய குறையை மட்டும் பார்க்கறான், மனைவி கணவனுடைய குறையை மட்டும் பார்க்கறாங்க. 2 பேருக்கு நலவுகளை பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் மனைவி இடத்துல
ஒரு குறை தெரியுதா, அவளிடத்து நிறைய நிறைகள் இருக்கும், அதையும் யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க, குறை கண்ணுக்கு தெரியும் போது நிறையும் பாருங்க. இந்த நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குறைகள் மறந்துடும், வாழ்க்கை மகிழ்ச்சியாகும்னு சொன்னாங்க. குறைகளை மறைப்பது, மற்றவருடைய தவறுகளை துருவித்திர ஆராயாமல் பகிரங்கப்படுத்தாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய ஒரு பேர் என்ன தெரியுமா? சத்தாரியத். அவன் தவறுகள் எல்லாம் மறைக்கக்கூடியவன் அர்த்தம் தான். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. நீங்க மற்றவருடைய குறைகளை துருவி ஆராயக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் அல்லாஹ் உங்களுடைய குறைகளை துருவி ஆராய்கிறான். அல்லாஹ் உங்களுடைய தவறுகளை ஆராய ஆரம்பித்து விட்டால் நீங்கள் கதவை தாளிட்டு வீட்டுக்குள் உட்கார்ந்தாலும் அல்லாஹ் இழிவுபடுத்துவான். ஹதீஸ்ல வருது. மற்றொரு குறைகளை தேடட்டோம்னா அல்லாஹ் நம்முடைய குறைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் நம்ம தவறுகளை பிடிக்க ஆரம்பித்துட்டானா நம்ம எங்க போய் ஒளிந்தாலும் நம்ம பகிரங்கப்படுத்தப்படுறோம், இழிவுபடுத்தப்படுறோம். இன்னொரு ஹதீஸ் இப்படி வருது, மற்றவர்களை குறைகளை மறைத்து பழகினீங்கன்னா, வெளிப்படுத்தாம இருந்தீங்கன்னா மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரிக்கும் போது உங்களுடைய குறைகளை மறைக்கிறான். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய கிஃப்ட். எனவே வாழ்க்கையில் எந்த நிலையிலுமே எந்த உறவு இடத்திலுமே தவறுகளை ஆராயாதீங்க, அதை பகிரங்கப்படுத்தாதீங்க. தவறுகளை மறைப்பது என்பது பெரிய சவாப், பெரிய நன்மைக்குரிய அறிகுறி. உயிரோடு சில குழந்தைகள் புதைக்கப்பட்டு அந்த குழந்தைகள் காப்பாற்றணும்னு சொல்லி ஒருத்தருக்கு அந்த மண்ணறை தோண்டி அந்த உயிரோடு அந்த குழந்தையை எடுத்தாருன்னு சொன்னா அது எப்படிப்பட்டதோ அதை போன்று ஒரு தவறை மறைப்பதுன்னு சொல்றாங்க. உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தையை தோண்டி எடுத்து உயிர் காப்பாற்றியதை போன்று ஒருவருடைய குறையை மறைப்பதுங்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய உயர்ந்த இடம். ஏன் இந்த இடம் கொடுக்கப்படுது? மனிதனுடைய கண்ணியத்திற்கு, அவனுடைய மானத்திற்கு, அவனுடைய கலாச்சாரத்துக்கு இவ்வளவு மதிப்புன்னு தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தவாப் செஞ்சு கொண்டு இருந்தாங்க, காபாவை சுற்றி கொண்டு இருந்தாங்க. ஒரு சுற்றி கொண்டு இருக்கும்போது ஒரு நேரத்தில் காபாவை பார்த்து சொன்னாங்க, காபா நீ எவ்வளவு மகத்தானவர், நீ எவ்வளவு மகத்துவம் மிக்கவன், உன்னிடத்தில் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், நீ இருக்க இடம் எவ்வளவு புனிதமானது சொல்லிட்டு நபி இதை சொன்னாங்க, உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய மேன்மை, உன்னுடைய சிறப்பை விட ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய மானம் சிறப்பானது, ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் சிறப்பானது, ஒரு முஸ்லிமுடைய உயிர் உடைமைகள் சிறப்பானதுன்னாங்க. எனவேதான் சக மனிதர்கள் இழிவுபடுத்தும் போது நண்பர்கள், சக முஸ்லீம்கள் அதை கண்டு காணாம போனீங்கன்னா பெரும்பாவம். அதை தடுக்கணும். அவரை பத்தி பேசாதப்பா, அவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்தாதப்பான்னு சொல்லணும். மார்க்கத்தில் தவறுகளை மறைக்க தான் சொல்லுதே தவிர பகிரங்கப்படுத்தப்பட சொல்லல. இன்னும் கொஞ்சம் வன்மையா பார்க்கணும்னு சொன்னா, இந்த நாவை கொண்டு யாரை பத்தி பேசுகிற அதிகாரம் இந்த உதடுக்கும் பல்லுக்கும் நாவுக்கு அல்லாஹ் தரல. எந்த அளவுக்கு தரல தெரியுமா? ஒருத்தர் இறந்துட்டாருங்க, வாழ்க்கையில வாழ்ந்து முடிஞ்சு இறந்துட்டாரு. ஜனாசா குளிப்பாட்டுறோம் பார்த்தீங்களா? குளிப்பாட்டும் போது மேல ஒரு துணியை போட்டு குளிப்பாட்டுவாங்க. ஜனாசா குளிப்பாட்டும் போது அல்லாஹ் மன்னிக்கணும், சில ஜனாசாக்களோட உடல்களை விகாரமான தோட்டங்கள் வெளிப்படலாம், சில அருவருக்கு தகுந்த காட்சிகள் வெளிப்படலாம். அது குளிப்பாட்டுறவருக்கு தெரியும். அப்படி குளிப்பாட்டும் போது அவரே சில நேரத்து முகத்தை சுளிக்கலாம். ஹதீஸ்ல இப்படி வருது, ஜனாசா குளிப்பாட்டும் போது உடலில் தென்படுகிற சில குறைபாடுகளை பார்த்த பிறகு அதை ஜனாசா குளிப்பாட்டியவர் வெளியே நாவை திறந்து சொல்லாம இருந்தாருன்னா அவருடைய 40 பெரும்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு ஜனாசாவுடைய குறையை கூட வெளிப்படுத்தலைன்னா 40 பெரும்பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறானா? உயிரோடு இருக்கும்போது நம்முடைய குறைகள் எப்படி அடுத்து எடை போட முடியும்? நம் நாவல்களை எப்படி வசைப்பாட முடியும்? எனவே அருமையானவர், யாருடைய குறைகளையும் தேடாதீங்க, அவருக்கு குறைகளுக்கு பின்னாடி போகாதீங்க. நாளை மறுமையில நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அல்லாஹ் கேட்பான், இவர் என்ன செஞ்சா அல்லாஹ் கேட்க மாட்டான், அவர் என்ன செஞ்சா அல்லாஹ் கேட்க மாட்டான். நம்முடைய பெரியார் எப்படி இருந்தாங்கன்னா தண்ணி சீர்படுத்தணும் என்பதெல்லாம் கவனம் செலுத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நடந்து போகிறாங்க, ஒரு வீட்டுக்குள்ள இசையுடைய சப்தம் கேட்குது, கதவை திறந்துட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள ஒரு முதியவர் மது குடித்து கொண்டு இசை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு கடுமையா சாடுறாங்க, என்னுடைய ஆட்சி காலத்துல மது குடிக்கிறியா, என்னுடைய ஆட்சி காலத்துல இசை பாடம் பார்க்கறியா? அவர் கேட்டாரு திருப்பி, ஹலீஃபா நீங்களும் தப்பு செஞ்சுட்டீங்க, ஏன் தெரியுமா? நான் வீட்டுக்குள்ளதான் இதை செய்யறேன், என் அனுமதி இல்லாம கதவு வந்து உள்ள வந்துட்டீங்க. வந்தது மட்டும் இல்ல, முதல்ல சலாம் சொல்லி பேசணும், சலாம் சொல்லி என்ற பேசலேன்டாங்க. உமர் தன்னுடைய தவறை உணர்ந்தாங்க, வாயில ஒரு துணியை வைத்து கொண்டு அழுது கொண்டு அப்படியே போயிட்டாங்க, அழுது கொண்டு அப்படியே போயிட்டாங்க. சில காலங்கள் கழியுது, எந்த நபர் மதுவில் குடிப்பது மாட்டிக்கொண்டாரோ அவர் உமர்லானுடைய சபைக்கு வராரு. அது உமர்லான் பக்கத்துல கூப்பிடுறாரு, இங்க வாப்பான்னு கூப்பிடுறாரு. அந்த நபரும் வராது. அது உமர்லானுடைய காலத்துல சொல்றாரு, நான் அன்று இரவு பார்த்த அந்த காட்சியை யாரிடமும் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலைங்கிறார். இப்போ அவருக்கு பதிலுக்கு உமர்லான் காதுல சொல்றாரு, ஹலீஃபா அவர்களே, நீங்க வந்த பிறகு அன்றிலிருந்து நான் மது குடிக்கிறது இல்லை, நான் மது குடிக்கிறதுல இசை கேட்பது இல்லைங்கிறார். அல்லாஹ் அக்பர்னு சொல்றாங்க. இவங்க ஏன் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க, காதுல என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி சுற்றி இருக்க கூட தெரியல. இதுதான் உயர்ந்த பண்பு. நம்முடைய பெரியார்கள் தன்னிடம் இருக்கிற குறையை சரிப்படுத்தினாங்களே தவிர மற்றொரு குறைகளை தேடி திரிவில் கவனம் செலுத்தவர்.
அருமையான நான் சொல்ல வருவதுதான், வாழ்க்கையில நமக்கான மகிழ்ச்சி வெற்றி எதில் இருக்குதுன்னா பள்ளிவாசலின் கவனம் செலுத்தணும், பள்ளிவாசலை மறந்துடக்கூடாது, யாருடைய குறைகளும் ஆராயக்கூடிய பண்பிலிருந்து தூரமாயிருங்க. அது மிகப்பெரிய வெற்றி இருக்குது. இந்த எல்லா தன்மைகளும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான். மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹாலா ஹிதாயத்திற்கு நேர்வழியை திறந்து கொடுக்கலாம். அல்லாட்ட கரம் ஏந்துங்க. லைலத்துல் கத்ருடைய இரவில் பிரத்யேகமான அமல் என்னங்க நிறைய பேர் கேட்குறோம். பிரத்யேகமான அமல்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. உங்களுக்கு தொழுகணும்னு ஆசை இருக்குதா, நஃபிலான தொழுகை தொழுகுங்க. குரான் படிக்கணும்னு ஆசை இருக்கா, குரான் படிங்க. எந்த வணக்கம் லைலத்துல் கத்ருக்குன்னு சொல்லப்படலை. ஆனால் ஒரே ஒரு வணக்கம் கட்டுத்தண்டப்பட்டிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்யுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், நீ கண்ணியமானவன், சங்கை பொருந்தியவன், துஹிப்புல் அஃவ மன்னிப்பு விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்திரு. இதை மட்டும் கேளுங்கண்ணா. இந்த புனிதமான லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த இந்த இரவில் கூட ஒரு அமல் கட்டுத்தரப்பட்டிருக்குன்னா அது மன்னிப்பு தேடுவது தான்.